ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் ஜனவரி மாசத்துக்கு ஓபன் பண்ணியிருந்தாங்க. நேற்று நம்ம சொல்லியிருந்த மாதிரியே வைகுண்ட துவார தரிசனத்துக்குமே ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதுல வந்து 300 ரூபா தரிசன டிக்கெட் தான் ப்ரொவைட் பண்றதுனால அந்த டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஆனா அதுலயும் ஏகப்பட்ட எரர் இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க இல்லை எரர் வந்துருச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தவிர இந்த 10 நாள்ல தரிசனம் பார்க்கறதுக்கு வேற என்னதாங்க வழி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வாங்கி சாமி பார்க்கலாம். ஸோ அந்த நடைமுறையில இந்த டைம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளில் டிக்கெட்டை ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த 10 நாளுக்கு உண்டான டிக்கெட் வந்து கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் கண்டினியூவாக டோக்கன் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த டைம் வந்து நம்ம முதல் நாள் டோக்கன் வாங்கிட்டு அடுத்த நாள் தர்ஷன் பார்க்குறோம் இல்லையா, இப்போ எப்படி எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறோமோ அதே போல் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாகவும் இன்னைக்கு ப்ரெஸ் ரிலீஸ் அஃபிஷியலாக அப்டேட் ஆயிருக்கு. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாம இப்போ வந்திருந்த இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பார்த்துடலாம். இதுதான் அந்த ப்ரெஸ் ரிலீஸ். அது கூடவே வந்து இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு அந்த டோக்கன் கொடுக்கக்கூடிய கவுண்டர்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. லைன் எல்லாம் எப்படி போடுறது, அதே மாதிரி அந்த ஒவ்வொரு பிளேசஸ்லையும் போயிட்டு எப்படி கவுண்டர்ஸ் வந்து அமைக்கணும், இந்த மாதிரி இஓ அடிஷ்னல் இஓ 2 பேருமே போயிட்டு அந்த இடங்கள்ல இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அது ரிலேட்டடான மீட்டிங் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் தான் வந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸில் முக்கியமாக என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஜனவரி 10, 11 மற்றும் 12ஆம் தேதிக்கு 1,20,000 சர்வதர்ஷன டோக்கன்கள் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த டோக்கன்கள் ஜனவரி 9ஆம் தேதி காலையில் 5 மணிலேருந்து கொடுக்கப்படும். இதுக்கு முன்னாடி அவங்க பேசியிருந்த ப்ரெஸ் ரிலீஸில் 8ஆம் தேதின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டேட்டை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணி 9ஆம் தேதி காலையில் 5 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 8ஆம் தேதியிலேருந்தே நிறைய பேர் க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மேபி நீங்கள் 8ஆம் தேதி மத்தியானம் மாதிரி ரீச் ஆனீங்கன்னா கூட பெஸ்ட்டு தான். ஸோ கவுண்டர் எங்கெங்கே இருக்குன்றத அப்டேட் நான் பண்ணிட்டேன்னா முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக நிறைய பேர் ரீச் ஆகக்கூடிய கவுண்டர் இல்லாமல் மற்ற கவுண்டரில் போயிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு அங்கே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு 9ஆம் தேதி காலையில் 5 மணிலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் க்ரௌடு இருக்குது அப்படின்னா 8ஆம் தேதி நைட்டே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 3 நாளைக்கு அப்புறமா டெய்லியும் நீங்கள் வந்து டோக்கன்ஸ் வந்து முத நாள் வாங்கிட்டு அடுத்த நாள் தர்ஷன் பார்க்குற மாதிரி டோக்கன் வாங்கி சாமி பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. திருமலை ஸ்ரீவாரி கோவிலில் ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட தரிசனத்திற்காக திருப்பதி மற்றும் திருமலையில் சர்வ தரிசன டைம் ஸ்லாட் டோக்கன்கள் வழங்கப்படும் என்று டிடிடியோட இஓ தெரிவிச்சிருக்காரு. ஜனவரி 10, 11, 12 ஆகிய 3 நாட்களுக்கு ஜனவரி 9ஆம் தேதி காலையில் 5 மணி முதல் 1.20 லட்சம் அதாவது 1,20,000 டோக்கன்கள் வழங்கப்படும் என்றும் அதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கு முந்தைய நாள் டோக்கன்கள் வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. முந்தைய நாள் அப்படின்னா ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு இப்போ எப்படி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுக்குறாங்களோ ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ 3 நாளைக்கு மட்டும் அந்த முடிகிற வரைக்கும் கண்டினியூவாக 8 பிளேஸில் இஷ்யூ ஆகும். அதுக்கு அடுத்தது நமக்கு ரெகுலராக வாங்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம் இந்த 3 இடத்துலையும் நம்ம டோக்கன்ஸ் வந்து முதல் நாள் வாங்கிக்கலாம். இப்போ 13ஆம் தேதிக்கு டோக்கன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 12ஆம் தேதியும் அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நைட்டே லைனில் நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. நம்ம வெயிட் பண்ணி டோக்கன் கொடுக்கும்போது வாங்கிட்டு 13ஆம் தேதி போயிட்டு சாமி பார்த்துக்கலாம். ஸோ இப்படி இந்த பேசிஸில் தான் வந்து டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. அந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலை. அதுக்கு அடுத்து எந்தெந்த பிளேஸில் டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ராமச்சந்திர புஷ்கரணி, அதுக்கு அடுத்து பூதேவி வளாகம் எல்லாத்துக்குமே தெரியும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜீவகோணா மேல்நிலைப்பள்ளி, நகராட்சி மைதானம், சீனிவாசம், விஷ்ணு நிவாசம், பைரியப்பட்டாவில் இருக்கக்கூடிய ராமநாயுடு பள்ளி, எம்ஆர் பள்ளி இதுல எல்லாத்துலேயுமே வந்து கொடுக்குறாங்க. திருமலையில் இருக்க பாலாஜி நகரில் உள்ள சமுதாய கூடத்தில் திருமலையில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்காக அந்த கவுண்டர் வந்து இருக்கு. ஸோ திருப்பதியில் வந்து உங்களுக்கு 8 கவுண்டர் வந்து இருக்கு. இந்த 8 கவுண்டரில் யார் வேணாலும் வந்து டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். பக்தர் தங்கள் ஆதார் அட்டையை காண்பித்து டோக்கன் பெற வேண்டும் என்றும் இந்த முறை டோக்கன் பெற்ற பக்தர்களுக்கு அவர்களின் புகைப்பட அடையாளத்துடன் கூடிய சீட்டு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது உங்களோட ஃபோட்டோட பிரிண்ட் ஆகிட்டு வர மாதிரி அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த 10 நாளில் டோக்கன்ஸ் தரிசனம் அதே மாதிரி 300 ரூபா டிக்கெட் இது மட்டும்தான் அலௌட் அப்படின்றனால
எஸ்எஸ்டி டோக்கன் இப்படி தான் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போவுமே எஸ்எஸ்டி டோக்கனில் ஃபோட்டோவோட பிரிண்ட் ஆகி தான் வருது. இந்த 10 நாட்களில் டோக்கன் இல்லாத பக்தர்கள் ஸ்ரீவாரி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். திருமலைக்கு போகலாம், ஆனால் வந்து தரிசனம் பார்க்க முடியாது. கவுண்டர்கள் அமைக்கப்படும் பகுதிகளில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்றத குறித்து அவங்க வந்து பேசினதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். டோக்கன் வந்து ஜனவரி 9ஆம் தேதி காலையில் 5 மணின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் க்ரௌடு அதிகமாக இருந்தால் 8ஆம் தேதி நைட்டு இல்லைனா 9ஆம் தேதி விடிய காலையில் ஒரு 2 மணி 1 மணி அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த 3 நாளில் தர்ஷன் பார்க்கணுன்னா பிளான் பண்ணிக்கிங்க. டோக்கன்ஸ் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்றைக்கி காலையில் வந்து இந்த ஹோமம் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. புக்கிங்கில் ஏகப்பட்ட எரர். நேற்றும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, இன்றைக்கும் அதே மாதிரி தான். நேற்று வந்து என்ன எரர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்யூ டைம் வந்து கம்மியாக கிடச்சவங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 16 செகண்டு 20 செகண்டுக்குள்ளே கிடச்சவங்களுக்கு புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதுவே 2 நிமிஷம் 3 நிமிஷம் க்யூலாம் சில பேருக்கு வந்துச்சு. அந்த க்யூ முடிச்சுட்டு அவங்க லாகின் பண்ணும்போதே ஒரு 50 டிக்கெட் 100 டிக்கெட்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி இருந்த இந்த ஹோமம் டிக்கெட்டில் நான் பார்த்த எரர் என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் க்யூ வந்து ஒரு டேப்பில் வந்துச்சு, ஒரு டேப்பில் வந்து 4 நிமிஷம் க்யூ வந்துச்சு. 2 நிமிஷம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம போனோம் அப்படின்னா டேட்டு சூஸ் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணி எல்லாம் அந்த கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குற இடத்துல ரிப்பீட்டடாக ஆல்ரெடி வந்து ப்ராக்ரஸில் இருக்குது, வேறு ஸ்லாட்டு சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா பேமெண்ட் பேஜ் அப்படின்றது போகவே இல்லை. எனக்கு ஓப்பன் பண்ணும்போதே கிட்டத்தட்ட 50 டிக்கெட்ஸ் தான் இருந்துச்சு. 150 டிக்கெட் ஒரு நாளைக்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 நிமிஷத்தில் 100 டிக்கெட் முடியுது. ஆனால் அடுத்தடுத்த டிக்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகுது, பட் வந்து புக் பண்ண முடியல. சரி, இந்த 10 நாளுக்கு தான் இவ்வளோ டஃப்பாக இருக்குது, மீதி நாட்களுக்கு சூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதத்தில் எந்த நாள் சூஸ் பண்ணாலும் ஒருத்தங்களுக்கு என்ன சேம் எரர் வருதோ அதே தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரிப்பீட்டாக வரவும் இன்னொரு லாகின்லேயும் ட்ரை பண்ணி பார்த்தா சேம் எரர் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரால் புக் பண்ண முடியல. உங்களுக்கும் இந்த மாதிரி எரர் வந்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஹோமம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு தரிசனம் பார்க்குறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஹோமம் அட்டன் பண்ணால் தான் நீங்கள் தரிசனை பார்க்க முடியும். இந்த டிக்கெட் ஆஃப்லைன்லேயுமே கிடைக்கும், அவைலபிலிட்டி பொறுத்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து வாங்கணும், இந்த வைகுண்ட ஏகாதசி டைமில் வாங்கணுன்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா ஏர்லி மார்னிங்லாம் நீங்கள் வந்து அலிப்பிரி ஃபுட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, நடந்து போகிற நடைபாதை ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே உங்களுக்கு இந்த ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துல தான் அங்கே கொடுப்பாங்க. அங்கே வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு பேசிஸில் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கூட நீங்கள் வந்து வாங்கலாம். முதல் 3 நாள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பொங்கல் டைமில் யாராவது பிளான் இருக்குன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கிடைக்கலன்னா இந்த ஹோமம் டிக்கெட் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டெய்லியும் காலையில் 7-8 மணிக்கெலாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடியே வெயிட் பண்ணோன்னா அந்த லைன் க்யூ ஸ்டார்ட் பண்ணும்போது முன்னாடி இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும். ஒரு 50லேருந்து 100 டோக்கன்ஸ்குள்ளே கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி லோக்கல் டெம்பிள் சேவாவும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி டிக்கெட் புக்கிங்கோட அப்டேட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது நாளைக்குமே நமக்கு 2 புக்கிங்ஸ் இருக்குது. மார்ச் மாதத்துக்கான 300 தரிசன டிக்கெட் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ மார்ச் மாதத்தோட 300 டிக்கெட் புக் பண்ண வெயிட் பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. நான் ஜனவரியிலையும் புக் பண்ணியிருக்கேன், இப்போயும் புக் ஆகுமானா ஜனவரியிலேயே நிறைய பேத்துக்கு அந்த 30 டேஸ் அப்படின்ற கேப் வந்து ஃபாலோ பண்ணலை, அதனால கண்டிப்பாக புக்காக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு 11 மணிக்கு புக் பண்ணிக்கோங்க. இந்த புக்கிங்லேயும் எரர் இருக்குமான்றது இல்லை, ஏன்னா இதில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ எப்படி இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து மத்தியானம் 3 மணிக்கு அக்கமடேஷன் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து மார்ச் மாதத்தில் நீங்கள் என்ன தர்ஷன் புக் பண்ணியிருந்தாலும் இந்த அக்கமடேஷன்ஸில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். மினிமமாக 2 பேத்துக்கு தரிசன டிக்கெட் இருக்கணும். திருப்பதியாக இருக்கட்டும் திருமலையாக இருக்கட்டும், நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணணும்னாலும் கண்டிப்பாக தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் ரூம் வந்து புக் பண்ண முடியும். நம்ம சொன்ன மாதிரியே வைகுண்ட துவார தரிசனத்துக்கு 10 நாளைக்கு திருமலையில் ரூம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து டிடிடியோட ஹெல்ப் டெஸ்கில் சொன்ன விஷயம் தான். ஸோ இப்போ வரைக்கும் அது அப்டேட்டும் வரல. தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு அக்கமடேஷன் லிங்க் செக் பண்ணாலும் கீழ் திருப்பதியில் மட்டும்தான் ரூம்ஸ் வந்து காட்டுது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, ரூம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு கீழ் திருப்பதியில் செக் பண்ணி பாருங்கள், அதில் கூட ரூம்ஸ் எடுத்து ஸ்டே பண்ண பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் திருமலாவில் காலையில் சிஆர் ஆஃபீஸ்லேருந்து தான் ரூம் எடுக்கணும். ஏன்னா ஆன்லைன் ரூம் இல்லை அப்படின்றனால ஆஃப்லைனில் கொஞ்சம் கவுண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு போனோம் அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படி தான் இருக்கும். 10-11 கொஞ்சம் டஃப்பு தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த புக்கிங் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஜனவரி மாதத்துக்கான பத்மாவதி தாயார் கோவிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் புக் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க.
ஸோ இதுதான் நாளைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான 3 புக்கிங்ஸ். அதுக்கு அடுத்தது இந்த புக்கிங்கோட மார்ச் மாதத்தோட எல்லா புக்கிங்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வைகுண்ட துவார தரிசனத்துக்கான டிக்கெட்டுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வேறு ஆப்ஷன் அப்படின்றது ஆஃப்லைனில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் தான். ஸோ அந்த டோக்கன் நீங்கள் வாங்கிட்டு தர்ஷன் பார்க்கலாம். டோக்கன் இல்லைன்னா சாமி பார்க்க முடியாது. லாங்லேருந்து பிளான் பண்ணியிருக்கிறவங்க நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பொறுத்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேற்று வந்து 67,209 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 14 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கதாகவும் சுமார் 10லேருந்து 16 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி டிடிடி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 3லேருந்து 5 மணி நேரமும் 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி தரிசனத்துக்கான அப்டேட். ஃபஸ்ட் டைம் இந்த ஹோமம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு எப்படி போகணும், எத்தனை டைமுக்கு ரிப்போர்ட் ஆகணும், இந்த ஹோமம் எப்படி முடியும், அதுக்கப்புறம் தரிசனம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோமம் அட்டன் பண்ணி தரிசனம் பார்த்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸே நம்ம சேனலில் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ ஹோமம் டிக்கெட்டும் புக் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஜனவரி மாதத்தில் ரூம் கிடைக்குமானா ரூம் இருக்காது. ஏன்னா அதுக்கு எப்போவுமே வந்து லேட்டாகி தான் ஓப்பன் பண்ணுறனால முன்னாடியே ரூம்ஸ் புக்கிங் எல்லாமே முடிஞ்சிடும். நீங்கள் ஆஃப்லைனில் தான் போய்ட்டு ரூம்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். கீழ் திருப்பதியில் ஆஃப்லைன் ரூம் எடுக்கிறதுக்கு விஷ்ணு நிவாசத்தில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதாங்க இன்றைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் இந்த வைகுண்ட துவார தரிசன டிக்கெட் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு கவலையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டைம் எரர் அப்படின்றது நிறையவே வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் புக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் சர்வர் அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா கண்ட்ரி சூஸ் பண்ணுறதுலேருந்து ஸ்டேட்டு சூஸ் பண்ணுற வரைக்கும் நிறைய பேர் நிறைய எரர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நிறைய பேருக்கு டிக்கெட் புக் ஆகியிருக்கு, அது எப்படின்னு தான் தெரியல. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி எரர் வந்து உங்களாலையும் போக முடியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. எஸ்எஸ்டி டோக்கன் வந்து போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். முடியலன்னா அடுத்து வரக்கூடிய வைகுண்ட துவார தரிசனத்துக்கு அதுக்கேற்ற அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.